அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில கூலி படம் ரிலீஸ் ஆன உடனே ஒரு மிக்சடான ரிவ்யூ வந்திருக்கு அப்படின்னு நம்மளே பேசியிருந்தோம். ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகி 600 கோடி பக்கம் கலெக்ட் பண்ணி இருக்கிறதாவுமே சொல்றாங்க. இந்த விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு மிக்சடான ரிவ்யூவை தான் கலெக்ட் பண்ணுது. அந்த படம் 500 கோடி 600 கோடின்னு கலெக்ட் பண்ணுதுன்னா ஒரு நல்ல படம் இப்ப எவ்வளவு கலெக்ட் பண்ணும்? ஏங்க நல்ல படம் இல்லைன்றீங்களா? அப்படி எனக்கு புரியலையே. நான் அப்படி சொல்ல வரல. ரஜினி அவர்கள் இருக்காரு, உபேந்திரா இருக்காங்க, சௌபின் இருக்காங்க, நாகார்ஜுனா கலக்கியிருக்காரு. 10வது குறைக்கு கேமியோவா அமீர் கான் வந்து இறக்கியிருக்காங்க. படம் பெரிய படம், பட்ஜெட் வைஸ்ல பெரிய படம். விமர்சன ரீதியா சில பேருக்கு அந்த படம் அக்செப்டபிளா இருக்கு, சில பேருக்கு அதை ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கு. ஆனா இந்த படம் ஸ்கேல் வைஸ், அதாவது பட்ஜெட் வைஸாவும் பெருசு. எனக்கு தெரிஞ்சு லியோல செகண்ட் ஹாஃப்க்கு வந்த விமர்சனத்தை விட இதுல வந்த நெகட்டிவ் விமர்சனம் கம்மி தான் லோகேஷோட ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கூலி இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசப்பட்டுச்சு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 4 நாள்ல 400 கோடி அப்படின்றத அவங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடா எதுவுமே காணாமே, சன் பிக்சர்ஸ்க்கே இந்த நிலைமையா, என்ன ஆச்சு, அவங்க இந்த படம் அவுட் அப்படிலாம் பேசப்பட்டுச்சு. ஆனா அவங்களோட தரப்புல, பிஆர்ஓ தரப்புல இருந்து படம் எப்படி நீங்க ஃபிளாப்னு சொல்லலாம்? படம் எங்க 4 நாள்ல 400 கோடி வசூல். நீங்க அந்த படத்தோட பட்ஜெட் 400 கோடினே வச்சுக்கோங்க. படத்தோட பட்ஜெட் 400 கோடியா, வசூல் 404 கோடின்னு அவங்க போட்டாங்க. அதுல 4 கோடி ப்ராஃபிட்னே வச்சுங்க. படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் தமிழ் அவங்ககிட்ட தான் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா லாங்குவேஜும் அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஹிந்திக்கு தனியா வித்துருக்கலாம். ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓடிடியும் அவங்க பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருப்பாங்க. மியூசிக் வாங்கியிருப்பாங்க, ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. அதாவது சாங்ஸ்லேயே வந்து வீடியோக்கு தனியாக ஆடியோக்கு தனியாக ஒன்று சேல் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் வித்துருப்பாங்கல்ல. இந்த 4 நாள் தாண்டி நான் சொல்கிறேன், 4 நாளில் 400 கோடின்றாங்கல்ல. படத்தோட பட்ஜெட் 400 கோடினாலுமே கூட அதை டேலி ஆயிடுச்சா? ஓவர்சீஸில் வந்தது 25 நாள் தேட்டரில் ஓடின காசு, தமிழ்நாட்டாக இருக்கட்டும், ஓவரால் இந்தியாவாக இருக்கட்டும், ஆடியோ ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் சேர்த்துனா எவ்வளோ வசூல் வந்திருக்கும்? இதெல்லாம் வந்து அந்த 25 நாள் வசூல் சேர்க்காம சொல்கிறேன், எவ்வளோ வந்திருக்கும்? கிட்டத்தட்ட இதுவே 600 கோடி கிட்ட வந்திருக்கு. ஆனால் அந்த 25 நாள் படம் ஓடினதை முன்னிட்டு எவ்வளோ பெரிய லாபத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஏன் என்ன அவங்க சொல்லணுன்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அதை நம்ம அதுக்கான பதில் அவங்க தான் சொல்லணும். அவங்ககிட்ட எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குது. ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஓவராலாக ஒரு இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஓடிடிக்கு ஆனதுக்கு அப்புறம் ஏன் பண்ணலன்றது நம்மளுக்கு சரியா தெரியல. ஆனால் இந்த படம் லாபகரமான ஒரு படம் தான். நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி 600 கோடி கலெக்ட் பண்ணிச்சா அப்படின்னா இருக்கலாம். அதை வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, இருக்கலாம். லியோ படத்தை கிராஸ் பண்ணிடுச்சுன்றாங்க. லியோ எவ்வளோ கணக்கு காட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியும், 500 கோடி மேலே. அந்த படத்தை கிராஸ் பண்ணிருச்சுன்னு நம்மளுக்கு திரையரங்க உரிமையாளர்களே சொல்கிறாங்க. லியோவை கிராஸ் பண்ணிச்சுப்பா, ஆனால் ஜெயிலரை கிராஸ் பண்ணலப்பா. ஜெயிலர் எவ்வளோ? 650 கோடி. 650 கோடி போல 500 கோடிக்கு மேலே இருக்கு. அப்போ இந்த பெட்வீனில் ஏதோ ஒரு நம்பராக தான் இருக்கும். அப்போ 3 டிஜிட் நம்பரில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாமே. 550 to 600 கோடிக்குள்ளே ஏதோ ஒரு நம்பரில் இந்த படம் கலெக்ட் பண்ணி தேட்டர்கள் வசூல் மட்டும் வச்சிருக்கு. அப்போ இது டாப் படம் தானே, கலெக்ஷன்ல மேலே தானே இருக்கு. அப்போ இன்ன வரைக்கும் ஓவரால், அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே வந்து டாப் 3 படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஜினி அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் படம் 2.2 ரஜினி தான் இருக்காரு. 2வது ஜெயிலர் ரஜினி தான் இருக்காரு. 3வது கூலி ரஜினி தான் இருக்காரு. ஸோ எல்லாமே ரஜினி அவர்கள் தான் இருக்காங்க. இன்னொன்று, இந்த வேட்டையின் படம் வந்து ஜப்பான்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த படம் பிச்சுக்கிட்டு போதும். எனக்குமே அதில் சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது சந்தேகம் மீன்ஸ் எப்பறம் இந்த படத்தை கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வேட்டையை நம்மளே பார்த்துருக்கோம்ல, என்ன நம்ம தலைவர் இப்படி காமிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலுமே கூட சப்ஜெக்டா அந்த படம் ஹிட்டு. சீனாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து கண்டென்ட்டா ஒரு படத்தை ரொம்ப கொண்டாடுவாங்க. இது மகாராஜாலாம் வந்து பயங்கரமா வைரலாச்சு. எனக்கு என்னன்னா, சைனாவில் வந்து ரஜினி அவர்களுக்கு எப்பவுமே ஒரு மாஸ் ஆடியன்ஸ் ரசிகர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஜப்பான்ல வேட்டையினை கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது வரைக்கும் அங்கே ஆன தமிழ் படங்கள்லயே, அதாவது படம் ரிலீஸ் ஆகும்ல, அங்கே ஆனதுலேயே இந்த படம் தான் டாப்ல இருக்கான். இந்த மனுஷன் என்னதான் ரெக்கார்ட் படைப்பாருன்றது எனக்கு தெரியல. ரஜினி தமிழ் இண்டஸ்ட்ரியே டாப்ல 3 இடம் அவர் தான். ஓவர்சீஸ்ல கூலி அந்த முதல் 4 நாள் பண்ணிச்சு இல்லைங்களா, அந்த வசூலியே அவர் தான் டாப். எல்லாத்துலயும் டாப்னா என்னைய ரெக்கார்டை உடைக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால இந்த படம் 550 to 600 கோடி அப்படின்றது கண்டிப்பா வசூல் பண்ணிருக்கு. அவங்க கண்டிப்பா ஒரு நம்பர் போடுவாங்க, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அதனால இந்த படம் வெற்றி படம் தான். 600 கோடின்றது கொண்டாடப்பட வேண்டியது.
லோகேஷை நிறைய விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த இதுக்கப்புறம் எப்படி அந்த மனுஷன் எழுவாரா, என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூலா போயிட்டுங்க அருண் மாதேஷன் படத்தை ரெடி ஆயிட்டு இருக்காரு. இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல, பயங்கரமா இருக்காரு. கோயம்புத்தூர்ல ஒரு ஈவெண்ட், இன்னும் சொல்லணும்னா கூலி படத்தை தான் அவர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டர்ல 2-3 தியேட்டர்ல போய் பார்த்துருக்காரு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும், ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கலான்னு. இவர் எதிர்பார்த்த இடங்களையும் கொண்டாடி இருக்காங்க, எதிர்பார்க்காத இடத்தையும் கொண்டாடி இருக்காங்க. ஆனா இவர் இன்னும் எதிர்பார்ப்பாங்கல்ல, இந்த இடத்த இன்னும் பயங்கரமா என்ஜாய் பண்ண, அந்த இடத்துல கொஞ்சம் டல் அடிச்சிருக்கு. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகும். அவருமே அதை ரிலைஸ் பண்ணிட்டார். ஓகே, இது அவங்களுக்கு ஏத்துக்க முடியல, மக்களுக்கு ஏத்துக்க முடியல அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அவர் அதெல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. அடுத்து எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும், அதான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அடுத்து நீ படத்தை பார்த்துட்டு பேசுங்க, அடுத்த படம் பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு ஒரு இன்டைரக்டா ஒரு ஆன்சர் பண்ணியிருக்காருல்ல. அதுக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த படம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு படம் தான். தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆன டாப் கலெக்ஷன்ல இந்த 3 படங்களையும் சேர் போட்டு ரஜினி அவர்கள் ஆக்குபை பண்ணி உட்காந்துருக்காரு. இனி ஒரு ரெக்கார்டை உடைக்கிறதுக்கு ஒரு மனுஷன் பிறந்துதான் வருதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரீசெண்டா வெற்றிமாறன் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு STR உடைய ஒரு மாசான ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். பார்த்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனுமே உருவாயிடுச்சு. அடுத்தது வெற்றிமாறனுக்கு அப்புறம் STR பக்கத்துல எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே இல்ல, அவர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ரீசெண்டா வந்து ஒரு விஷயம் என்னன்னா, அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் பேசியிருக்காரு STR பத்தி. என்னன்னா, நான் வந்து படம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன், எனக்கு இப்போ கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லை, STR வந்து எனக்காக தான் ப்ராஜெக்ட் பண்ணுவாரு, நான் கண்டிப்பா அவருக்காக ப்ராஜெக்ட் பண்ண போறேன், நீங்க பேசுற மாதிரிலாம் கிடையாது, அந்த மனுஷன் ரொம்ப நல்லவர்னு STR பக்கம் அஸ்வத் மாரிமுத்து நிக்கிறது நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி கியூட்னஸா வேற இருக்குன்னு நினைக்கிறேன். பேக் டு பேக் 3 படம் அறிவிச்சாங்களே STRோட பிறந்தநாள். இப்போ நம்மளாம் பயங்கரமா இறங்கி அடிச்சோம், இந்தமாட்டி என் தலைவன் கிட்ட நிமிந்து பாடுறா, வந்து பாடுறா அப்படிலாம் பேசணும்ல. அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு பயங்கரமா நம்மளை ஊக்குவிச்சாங்க. இனிமேட்டு STR எதுவுமே சொல்ல முடியாதுங்க, டிலேன்னு சொல்றாங்க, சம்பளம் அதிகமா கேட்கறான்றாங்க. இன்னும் ஓப்பனா சொல்லிட்டாங்க, இந்த மனுஷன் ஒரு வெற்றிக்காக அந்த அப்படி தேடல்கள் இருக்காது. ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு மரண வெயிட்டிங்ல ஒருத்தர் பண்ணல. ஒரு வருஷம் நீங்க ஒரு நாள் சாப்பிடனால உங்களுக்கு ஒரு சாப்பாட்டு மேல ஒரு வெறி வந்துடும்ல. 2 நாள் இருந்தா, 1 வாரம் இருந்தா, 1 மாசம், 1 வருஷம் இருந்தா, அந்த மாதிரி 1 வருஷம் பசி. அது நம்மளால 1 வருஷம் எடுத்துக்கிறோம். மாநாடுக்கு அப்புறம் அந்த மனுஷன்கிட்ட எவ்வளவு பெரிய கேப்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அந்த மனுஷன் அப்படியே தேடுறாரு, எங்கேயாவது கிடைச்சதுன்னா ஃபுல் மீல்ஸ் அடிச்சு நவுத்தலான்னு. அதனால பேக் டு பேக் அறிவிப்புகள் வந்துச்சு. பார்க்கிங் பட இயக்குனர் 50 அவரே ப்ரொடியூஸ் பண்ற மாதிரியும், தேசிங்க இயக்கிற மாதிரியும், 51 அஸ்வந்த்னு. STR ரசிகர்லாம் கொண்டாடினாங்க, தலைவா ரத்தம் என் ரத்தம் அப்படிலாம் கொண்டாடினாங்க. மறுபடியும் கொஞ்சம் சர்க்கிள் இருந்தனால, டான் பிக்சர்ஸ்ல சில குளறுபடிகள் இருந்தனால கொஞ்சம் தள்ளி போச்சு. வெற்றிமாறன் கண்ணில் படுறாரு STR. தப்பி தவறி அந்த மனுஷன் வேற யாரு கூட சேர்ந்தா கூட மற்றவங்களாம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படியாடா இந்த படம் வராரு அப்படின்னு அவங்க சந்தோஷமா இருந்திருக்கலாம். வெற்றிமாறன் கண்ணில் பட்டிருக்காரு. அந்த பக்கம் சரியான தீனிக்கு அலைஞ்சிட்டு இருக்க ஒரு காலைனே வச்சுக்கலாம் STR. இந்த பக்கம் எப்பவுமே சரக்கோட சுத்திட்டு இருக்க, தீனியோட சுத்திட்டு இருக்க வெற்றிமாறன். 2 பேரும் இணையனாங்கன்றப்ப எப்படி இருக்க போகுது. அதெல்லாம் சொன்னாங்க, இவங்க 2 பேருக்கு STRக்கு ஒரு பிசினஸ் இருக்கா, அதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. டேய், STRோட நடிப்பு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், வெற்றிமாறனோட கதைக்களம் எப்படி இருக்க போகுதுன்றது இன்னும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2 பேரும் இணையணும் பொழுது இவருக்கான தீனி இங்க இருக்கு, இவருக்கு யாருக்கோட கொடுக்குறதுன்னு ஒரு விஷயம் இல்லை. 2 பேர் இணையன்றப்ப அப்போ ஒரு தெரியான ஒரு பிளாக் பஸ்டருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் வெற்றிமாறன் ப்ராஜெக்ட்டுக்கு வெற்றிமாறன் விடாம வச்சிருக்காரு சிம்புவை. சிம்புவோட அந்த ஒரு உடல் எடையை குறைச்சி ஒரு 10 கிலோ 15 கிலோ டக்குன்னு வந்து நின்னும் பொழுது மிரண்டுட்டார் வெற்றிமாறன். STR பார்த்து மிரண்டுட்டாரு. என்னையா நீ மனுஷன், ஏன்னா அவர் தனுஷோட பயணிச்சுக்கிட்டே இருக்காருல்ல. தனுஷ் ஒரே மாதிரி இருப்பார். ஒரு பெரிய வயசு கேரக்டர்னா நம்ம அசுரன்ல பார்க்கும்போது டை அடிச்சுட்டு அதுக்கான ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும். இந்த STR வந்து இன்னும் உடல் எடையை குறைச்சிட்டோம்னா டக்குன்னு குறைச்சிட்டு வந்துட்டாருங்க. அவருக்கு இன்னும் சந்தோஷமாயிருச்சு இல்ல. ஸோ அதனால STR பார்த்து மிரண்டுட்டார். என்ன ஆனாலும் சிம்புவை நான் விட மாட்டேன், என் படத்தை முடிச்சு கொடுக்காம நான் விடவே மாட்டேன். ப்ரொடியூசர் வந்து வெற்றிமாறனை விட மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா வெற்றிமாறன் ஒரு இயக்குனர் சொல்றாரு, 1000 விமர்சனம் வை, அவருக்கெல்லாம் போய் சார் STR படம் பண்ணாதீங்க, அவரு டைமுக்கு வரமாட்டாரு, சம்பளம் அதிகமா கேட்பாரு, காலையில் இத்தனை மணிக்கு தான் வருவாரு, இத்தனை மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாரு, சாப்பாடு, அந்த வேலையே இருக்கக்கூடாது, அது நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நீங்க STR பத்தி நீங்க வெற்றிமாறன் சொன்னீங்கன்னா, STR பத்தி மட்டும் இல்லை, யாரை பத்தி வெற்றிமாறன் சொன்னா வெற்றிமாறன் ஒரே வார்த்தை தான், சிரிச்சுக்கிட்டே நக்கல் அடிச்சுட்டுருவார், பயங்கரமா கலாச்சுட்டுருவார். அது அவர்கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி இவர்கிட்ட வேலை நடக்காது இல்ல. STR கிட்ட இப்ப யாருமே கிட்ட போக முடியல. நெகட்டிவ்னு ஒன்று இருக்குல்ல, அவர் கிட்ட சேர்த்துக்கிறதே இல்லை. என்ன சிம்பு 3 படமும் டிராப்பா அப்படின்னு கேட்டா கூட இந்த மனுஷன் அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு லெசன் எடுத்து அனுப்பிடுவாரு. அங்கிருந்து வெளியே இருப்ப ஒரு பாசிட்டிவா இருக்கு அப்படின்ற மாதிரி STR இப்போ வந்து ஒரு பயங்கரமா ஒரு ஜென் மோட்ல இருக்காரு. ஏன் நான் சொல்றேன்னா, அவர் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் தான். ஆனா அஸ்வத்திட்ட ஒரு மேடையில கேட்கும் பொழுது என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குமா அப்படின்றப்போ, டிராகன் முடிச்சதுக்கு அப்புறம் சிம்புவோட ப்ராஜெக்ட் தான்,
அதை நாங்கள் வந்து எழுதணும், அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அது எப்படியும் 1 வருஷம் 1.5 வருஷம் எடுத்துக்கும். அது அடுத்த வருஷம் தொடங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஏப்ரல்லாம் ஷூட்டுனாங்க. அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் அஸ்வத் திடீர்னு அல்லு அர்ஜுனை போய் சந்திக்கிறாரு, அப்புறம் ஆஃப்லைனில் இருக்காரு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேடையில் எல்லாத்துக்கும் முடிச்சு அவுத்திருக்காரு. அவங்க பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுமே அவர் சொல்லியிருக்காரு. வீடு ஷிஃப்ட் பண்ணோம், எனக்கு கொஞ்சம் பர்சனலாக நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. இன்னொன்று டிராகனோட ரிசல்ட்டை பார்க்கும்போது, சக்ஸஸை பார்க்கும்போது அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் உட்காந்து ப்ராப்பராக நான் வேலைகள் ஆரம்பிச்சுன்னா அது வேலைகள் நடந்துடும். ஸோ அவர் வந்து நீங்கள் நைட்டு நீங்கள் கூப்பிடுங்களேன். இப்போ நம்ம பேசிட்டே இருக்கோம்ல, ஒன்றும் இல்லை அஸ்வத் கால் பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்களே எஸ்டிஆர் வர சொல்லுங்க அப்படின்னா கிளம்பி வந்துடுவார். அப்படின்ற அளவுக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்லேருந்து ஒரு இயக்குனர் கொடுக்குறாருல. எந்த இயக்குனர்கள், சில இயக்குனர்களை சொல்கிறேன், எல்லாருமே நான் சொல்லல. எஸ்டிஆரை வந்து டைமுக்கு வரமாட்டாரு, அவர் வேஸ்ட் அப்படின்னு சொன்ன இயக்குனர்கள் மத்தியில் இப்போ இருக்கக்கூடிய யங் டிரெக்டர் அவர் பொய் சொல்லணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. ஸ்டேஜில் ஏறி நாளைக்கு நான் ஷூட்டு கூப்பிட்டாலும் வருவார் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்னா யாரால முடியும்னு சொல்லுங்க. அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஏஜிஎஸ், அங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ ஏன் இதெல்லாம் நம்ம பேசுறோம்னா, எஸ்டிஆர் ரொம்ப தயார் நிலையில இருக்காரு. அந்த காலை வந்து ரெடியாக இருக்கு, ஜல்லிக்கட்டுக்கு ரெடியாக இருக்கு. வாடிவாசலில் வந்து நீங்கள் அதை அவிழ்த்து விட்டீங்கன்னா பாயறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். நீங்கள் உடல் எடை ஏற்றுங்கன்னு சொல்லுங்க, ஏற்றும். அந்த காலை இறக்குங்கன்னு சொல்லுங்க, இறக்கும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குது. அது வந்து இப்போ பந்தயத்துக்காக வெயிட் பண்ணுது. நீங்கள் ரேஸ்லேயே ஓடிட்டு இருக்கவன கூட ஒரு கால்குலேஷனில் பண்ணலாம், ரேஸில் சுத்தமாக ஓடாதவன கூட ஒரு கால்குலேஷனில் பண்ணலாம். நல்லா ஓடிட்டு இருந்த ஒருத்தனை, F1 படம் பார்த்தீங்களே, நல்லா ரேஸ் பண்ணிட்டு இருக்க ஒருத்தனை நீங்கள் தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் சிம்பு. நடுவில் கூட ஒன்று வந்துச்சு, நம்ம தான் பேசணும்னு நினைக்கிறேன். F1ல வந்து எஸ்டிஆர் வந்து ஏகேவோட நடிச்சா நல்லா இருக்கும். ஏகேவே அதில் நடிப்பாரான்னு நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் ஏன் எஸ்டிஆர் சொல்றாங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த மனுஷன் ஓடிட்டு இருந்தவன் தானே. இப்படி அவர் பார்க்கும் பொழுது அவர் கையில மீண்டும் அதை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இயக்குனர் சொன்னது அதுதான். அவர் மட்டும் இல்லை, வெற்றிமாறன் அதான். எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் 10 நாள் 15 நாள் ஷூட் ஸ்டார்ட் ஆக போது அப்படியே விறுவிறுன்னு போவோம். ஏன்னா இவர் ஒரே ஷாட்ல யாருங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேரில் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த படத்துல, அதாவது வெற்றிமாறன் இயக்கக்கூடிய படத்துல நெல்சன் அவர்கள் இயக்குனராகவே வரார். ஜிகிர்தண்டா படம் பார்த்திருப்போம்ல, அதுல சித்தார்த் அவர்கள் வந்து இயக்குனரா வருவாங்க, ஒரு கதைக்களத்தை தேடி வருவார்ல. அந்த மாதிரி நெல்சன் வந்து இந்த படத்துல ஒரு இயக்குனரா வராரு. ஒரு ரவுடி, பெரிய ரவுடியோட கதையை வந்து நான் படமா பண்ணணும், எனக்கு யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்ற பொழுதுதான் அப்படி ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க. அப்படியே தாடியெல்லாம் வச்சுட்டு எஸ்டிஆர் வராரு. அந்த கதைக்களத்தை தான் எடுக்க போறாங்க. அதனால எஸ்டிஆர் இன்னும் நீங்க தரமா மாசா மரணமா பார்க்க போறோம். இந்த விஷயத்துக்குலாம் இனிமேட்டுலாம் எஸ்டிஆருக்கு ஃபுல் ஸ்டாப், ரெட் கார்டு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஓரம் தள்ளி இனிமேட்டு அவரோட ஆட்டம் தான் அப்படின்னு நம்ம அப்படி செலிப்ரேட் பண்ண தயாராக வேண்டியதான்.